கரூரில் நாங்கள் 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே எப்போ வேணால் வருவோங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அப்போ இதற்கு எவ்வளோ முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போது 3 மணி டு 10 மணிக்குள்ளே எப்போ வேணால் வருவோங்கிறது சொன்ன டைமுக்குள்ளே இவர் வந்துட்டார். 7 மணிக்கு உள்ள என்ட்ரி ஆகிறார். ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது என்ன, அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேருந்து நமக்கு சொல்லப்பட்டது என்ன, 12:30 மணிக்கு கரூரில் வந்துடுவார், 8:45க்கு நாமக்கல்லில் வந்துடுவார்னு சொல்லும்போது க்ரௌடு அதிகாலையே வருது. நாமக்கல்லில் 8:45க்கு வராருன்னா அவன் அதிகாலையே வர ஆரம்பிச்சிட்டான். இப்போ நாமக்கல்ல ஏன் அந்த இஷ்யூ நிகழலைன்னா காலையில் வந்து மதியானம் போயிட்டான். இங்கே 12:30 மணி வருவார்னு சொன்னால் அவன் அங்கேயே 8 மணி 9 மணி வர ஆரம்பிச்சிருப்பான். அவன் நைட்டு 12 மணி நேரம் இருக்க வேண்டியதாகிடுச்சு. 6 மணி நேரமும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அது ஒரு 6 மணி நேரத்தில் கலைந்து போன கூட்டம் இங்கே ஒரு 12 மணி நேரம் நிற்குது இல்லை. அதில் 12 மணிக்கு வெயில் ஜாஸ்தி. ஸோ அதுதான் முக்கியமான ப்ராப்ளம். ஸோ ஒன்று இவங்க சொன்ன டைமை ஸ்டேஷனில் என்ன டைம் சொல்லியிருந்தாங்களோ அந்த டைமே பப்ளிக்கு சொல்லியிருக்கணும், மீடியாவுக்கு சொல்லியிருக்கணும். ஸ்டேஷனில் ஒரு டைம் சொல்லிட்டு முன்னாடியே கூட்டம் வரட்டும், கூட்டம் அதிகமாக வேணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு. இப்போ நம்ம 8:45க்கு சொல்கிறோம், ஸோ மக்கள் காலையில் வந்துடுவாங்க, அப்போ நம்ம ஒரு மணிக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அப்படின்னு போகிறாங்க. அது ஒரு ஈவெண்ட்டோட முடிஞ்சிருந்தா கூட மேனேஜ். 2வது ஈவெண்ட் ஆகும்போது இங்கே காலையில் வர மாதிரி அங்கேயும் காலையில் வந்துடும்.